Welcome to all. Today, continue to the 7.2.5 food chain. Tamil உணவு சங்கிலி. The movement of energy from producer up to top carnivore is known as food chain. உணவு சங்கிலி. So, உணவு சங்கிலின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆற்றல்ங்கிறது உற்பத்தியாளர்களா இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து டாப் கார்னிவோர் கடைசி ஊட்டமட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வரைக்கும் இந்த ஆற்றல்ங்கிறது ஒரு நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு கடத்தப்படுவது இந்த ஃபுட் செயின் உணவு சங்கிலி அப்படின்னு நம்ம சொல்றோம். That is, in any food chain, energy flow from producer to primary consumer, then from primary consumer to secondary consumer, finally secondary consumer to tertiary consumer. Last videos la nama அந்த 10% லால நம்ம அதை காட்டியிருக்கோம். ப்ரொடியூசர் அதுல இருந்து பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 4 டாபிக் லெவல்ல ஒரு லெவல்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல்ங்கிறது கடத்தப்படுது. Hence it shows the linear network lines. அப்ப இந்த ஆற்றல் கடத்தப்படுறதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நிலையில இருந்து அடுத்ததுல இருந்து அடுத்ததுன்னு போகும்போது ஒரு நீண்ட சங்கிலி தொடர் மாதிரியான நீள்வரிசை அமைப்புல இது இருக்கிறதுனால இது ஃபுட் செயின். ஆக்சுவலா செயின் அப்படின்னா நமக்கு தெரியும், நாம யூஸ் பண்ற ஜுவல்லரியை யூஸ் பண்ற செயின்ஸ் இல்ல வேற எந்த செயின் பார்த்தாலும் ஒரு லீனியர் மாடல்ல இருக்கும். அப்ப ஆற்றல் இந்த நீல நிலையில கடத்தப்படுறதுனாலதான் இதுக்கு பேரு ஃபுட் செயின் அப்படிங்கிற நேம்ஸ்ல நாம இதை சொல்றோம். இட் இஸ் ஆஃப் டூ டைப். ஒன் இஸ் கிரேசிங் ஃபுட் செயின்ஸ், தமிழ்ல மேய்ச்சல் உணவு சங்கிலி. The second one, Creditas food chain, தமிழ்ல மட்கு பொருள் உணவு சங்கிலி. So, இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பார்த்தோம்ல. First one, grazing food chain, மேய்ச்சல் உணவு சங்கிலி. Main source of energy for the grazing food chain is the sun. மேய்ச்சல் உணவு சங்கிலினாலே மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய உயிரினங்கள். அப்ப மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய உயிரினங்கள் தாவரத்தை மேய்ச்சல் செய்யுது. அப்ப அந்த தாவரத்துக்கான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னா சூரியன்ல இருந்து கிடைக்குது. அப்ப இங்க சூரியன் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஆற்றலை வழங்கக்கூடிய முதல்நிலை ஆற்றல் வழங்கியா இருக்கு. It begins with the first link. இதுதான் ஃபர்ஸ்ட் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் தான் இந்த உணவு மட்டத்துக்கு அடிப்படையா முதல் நிலையா இருக்கக்கூடிய ஆற்றல் வழங்கியாக செயல்படுது. So the first link, sun to producer plants, சூரியன்ல இருந்து அந்த ஆற்றலை உள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய முதல் உயிரினம் தாவரங்கள். The second links in the food chain is the primary consumer. அப்ப அந்த தாவரத்தில இருந்து அந்த தாவரத்தை உண்டு வாழக்கூடிய முதல் நிலை நுகர்வோர், அது செகண்ட் லிங்க்ல வருது. இங்க நமக்கு எக்ஸாம்பிள் மவுஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம இங்க கூட இதை காட்டியிருக்கோம். இங்க பிளான்ட்ஸ் சன்லைட்ல இருந்து ஆற்றலை எடுத்துக்குது, இது முதல் நிலையில அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுல இருந்து மவுஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலையில அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. which get their food from producer. இந்த மவுஸ் அப்படிங்கிறது தனக்கு வேணுங்கிற உணவை தாவரத்தில இருந்து எடுத்துக்குது. The third link in the food chain is the secondary consumer, snake. நாம இங்க காட்டுறோம். இந்த மவுஸ்ல இருந்து ஆற்றலை இந்த ஸ்னேக் பாம்புங்கிறது அதுல இருந்து ஆற்றலை பெறுது. And which get their food from last one. Fourth link in the food chain is a tertiary consumer, eagle, which get their food from secondary consumer, last and hawk இல்ல eagle எப்படி வேணுமோ நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அந்த பருத்திகள் அப்படிங்கிறதுக்கான ஆற்றல் இது பாம்புல இருந்து ஆற்றலை எடுக்குது. அப்ப நாம சொல்ற 4 ஊட்ட மட்டம், சூரியன்ல இருந்து தாவரங்கள் ஆற்றலை பெறுது, தாவரத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை மவுஸ், இந்த மவுஸுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்னேக்குக்கும், ஸ்னேக்ல இருந்து
ஹாக் இல்ல ஈகிள் அந்த பருந்துக்கும் கடத்தப்படுது. சோ இது கிரேசிங் ஃபுட் செயின். அப்ப இது ஒவ்வொரு டிராபிக் லெவல்லையும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை உணவா உட்கொள்றதுனால இது மேய்ச்சல் கிரேசிங் ஃபுட் செயின். நீங்க கிரேசிங்னா ஆடு மாடு மேயறதுங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது. மேய்ச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை உணவா உட்கொள்ளுதுங்கிறது தான் இங்க அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஊட்ட மட்டத்துல ஆற்றல் ஒரு நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு உணவாக உணவின் மூலமா கடத்தப்படுறதுனால the food chain is called grazing food chain. in Tamil மேய்ச்சல் உணவு சங்கிலி. Second one, predators food chain. மட்கு பொருள் உணவு சங்கிலி. மட்கு போகக்கூடிய பொருள்கள் உயிரினங்களோட இறந்து போன உடலங்கள் அங்க நடக்கக்கூடிய உணவு சங்கிலி. இதே மாதிரியான லிங்க் அங்கேயும் இருக்கு. This type of food chain begins with the dead organic matter which is an important source of energy. Dead organic matter இறந்து போன தாவர விலங்கு உடலங்களிலிருந்தோ இல்ல அதனுடைய கழிவு பொருள்களிலிருந்தோ உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல் அதுதான் இங்க மெயின் சோர்ஸ். நம்ம கிரேசிங் ஃபுட் செயின்ல மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சொல்லும்போது சன் சூரிய ஒளியை தான் நம்ம சொல்லுவோம். முதல் நிலை ஆற்றல் வழங்கின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ஸ்ல எனர்ஜி எங்க இருந்து பேசிக்கா வருதுன்னு நம்ம பார்க்கும்போது இறந்து போன தாவர விலங்குகளுடைய உடலங்கள் எச்சத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதுதான் இங்க பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. A large amount of organic matter is derived the dead plants, animals and their excreta. அதுதான் இப்ப நம்ம சொன்னோம். இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் அதனுடைய எச்ச பொருள்களில் இருந்து இந்த உணவு சங்கிலிக்கு தேவையான ஆற்றல் அடிப்படையான ஆற்றல் கிடைக்கப்பெறுது. This type of food chain is present in all ecosystem. இந்த வகையான உணவு சங்கிலிங்கிறது எல்லா வகையான சூழல் மண்டலத்திலையும் இது நிலவுது. ஏன்னா இந்த சிதைப்பவை இல்லை அப்படின்னா இந்த இறந்து போன தாவர விலங்குகளோட உடலங்கள் சிதைந்து போகாமையே இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. எங்க இறந்து போன உடலங்கள் இருந்தாலும் குறுகிய காலத்திலேயே அது சிதைந்து போகுது. அதுக்கு காரணம் எல்லா வகையான சூழல் மண்டலத்திலையும் இந்த வகையான டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் சிதைப்பவைகள் அந்த சிதைக்கும் உயிரினங்கள் அப்படிங்கிறது இந்த ஃபுட் செயின்ல இன்வால்வ் ஆகிறதுனால தான் எல்லா பகுதிகளிலையும் இறந்து போன தாவர விலங்குகள் சிதைந்து ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய கரிம பொருளாக மாற்றப்படுது. The transfer of energy from the dead organic matter is transferred through a series of organisms called detritus consumer. இறந்து போன உடலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் கரிம பொருள்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிராபிக் லெவல்லையும் நாம எப்படி கிரேசிங் ஃபுட் செயின்ஸ்ல அடுத்தடுத்த டிராபிக் லெவல்ல அந்த உயிரினங்கள் ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு அந்த ஆற்றல் கடத்தப்பட்டதோ அதே மாதிரியான நிலை இங்கேயும் இருக்கு. எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இறந்து போன உடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய கன்சியூமர் முதல்ல இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் இதுலயும் கன்சியூமர் பிரைமரி செகண்டரி ஆர் டாப் கார்னிவோஸ் இல்ல டாப் கன்சியூமர் டெர்ஷியரி கன்சியூமர் சொல்லுவோம். 3 நிலைகள்ல இந்த ஆற்றல்ங்கிறது கடத்தப்படுது. So this is called the detritus food chain. இறந்து போன உடலத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் பொருட்கள் எங்கேயும் வேரியஸ் டிராபிக் லெவல்ல கடத்தப்படுறதுனால இதுக்கு டெட்ரிட்டஸ் ஆர் மட்கு பொருள் உணவு சங்கிலிங்கிற நேம்ஸ்ல இதை சொல்றோம். So up to the 2 types of food chain is over and the next 7.2.6 food web உணவு வலை நமக்கு இங்க நேம்ஸ்லயே இதை இண்டிகேட் பண்ணி காட்டுது. இது என்ன மாதிரியான ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க செயின்ஸ் சொல்றோம். Energy is transformed from one trophic level to another through like a chains. நீள் வரிசையில் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுனால அதை உணவு சங்கிலி அப்படின்னு சொல்றோம். இங்க ஃபுட் வேப் உணவு வலை save the energy is transformed from one to another trophic level. It is interlocked with more than one food chains. இங்க நம்ம பார்த்தாலும் இங்க எக்ஸாம்பிள்ஸ் நான் டிரா பண்ணி காட்டுறேன். இந்த உணவு வலையில நீங்க பாத்தீங்கன்னா more than one food chains is interlinked. நீள் வரிசையில இருந்த உணவு சங்கிலிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு சங்கிலிகள் இங்க நான் எக்ஸாம்பிள்ஸ்ல காட்டியிருக்கேன். இங்க 3 விதமான உணவு சங்கிலிகள் ஒன்னோட ஒன்று இன்டர்லாக்டு
ன்னு சொல்லும்போது ஒருங்கிணைந்து இங்க காணப்படுறது வலை மாதிரியான அமைப்புல காணப்படுறதுனால இதை நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். The interlocking pattern of a number of food chain form a web like arrangement called food web. So நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இங்க மூணு உணவு சங்கிலிகள் சேர்ந்து கூட்டாக ஒரு வலை மாதிரியான ஆற்றல் பரிமாற்றத்தை காட்டுறதுதான் இங்க உணவு வலை, இந்த ஃபுட் வெப் அப்படின்னு நாம சொல்றோம். It is called homeostasis. Homeostasis தமிழ்ல சமநிலை அடைதல். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு சங்கிலிகள் ஒன்றோட ஒன்று இணைந்து எல்லாரும் ஆற்றலை சமமாக பங்கிட்டுக் கொள்றதுனால இந்த ஹோமியோஸ்டாசிஸ் சமநிலை அடைதல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், increasing food chains. இங்க நம்ம இதையே சொல்லலாம், increasing food chain இது ஒரு food chain. பிளான்ட் வந்து ரேபிட் எனர்ஜிக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கு, இதை ஹாப் டிபெண்ட் பண்ணி இருக்கு, இது ஒரு ஃபுட் செயின்ஸ். இதுலயே ரெண்டாவது ஃபுட் செயின்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் கிராஸ் குப்பர் அது டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதை லிசார்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அது ஹாப் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ் டு மவுஸ், மவுஸ் டு ஸ்னேக். இப்போ இந்த மூணு ஃபுட் செயின்ஸ்ல மவுஸ் டைரக்டா பாருங்க ஹாப் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி கிராஸ் குப்பர் அது வந்து ஹாப் டிபெண்ட் பண்ணி இருக்கு கிராஸ் குப்பர். அப்போ இந்த more than one food chain is interlocked is called food web. Last topic, significance of food web. உணவு வலையின் முக்கியத்துவம் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Food web is constructed to describe species interaction called direct interaction. இந்த உணவு வலையில நம்ம நேரடியா தெரிஞ்சுக்கலாம் எந்த உயிரினம் தன்னோட உணவுக்காக எதை சார்ந்திருக்கு, எந்த உயிரினம் தன்னோட உணவுக்காக எதையெல்லாம் சார்ந்திருக்கு. அப்ப இந்த ஒரு டயக்ராமேட்டிக்கா நம்ம போடுற இந்த படத்தை, இந்த உணவு வலையை வச்சு ஒரு உயிரினத்துக்கு தேவையான ஆற்றல் அது எந்த வகையான உயிரினத்திலிருந்து பெறுது அப்படிங்கறத ஈஸியா நாம தெரிஞ்சுக்க முடியும். It can be used to illustrate indirect interaction among different species. இப்ப இந்த உயிரினத்துக்கு ஆற்றல் நேரடியா எதிலிருந்து கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட். செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ்ல தனக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய இந்த உயிரினம் அது எதிலிருந்து ஆற்றலை பெறுது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். இது இன்டைரக்ட் இன்டராக்ஷன் சொல்லுவோம். எனக்கு ஒரு உணவு வேணும், அது டைரக்ட் இன்டராக்ஷன். எனக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த உயிரினத்துக்கு என்ன உணவு கொடுக்குது அப்படிங்கிறது இன்டைரக்ட் இன்டராக்ஷன். இது ரெண்டு பாயிண்ட்ஸா நமக்கு வருது. தேர்ட் ஒன், இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி பாட்டம் அப் டு டாப். அப்போ இந்த உணவு வலையில டாப் டு பாட்டம்ஸ் என்னென்ன இருக்கு, எது டிபெண்ட் பண்ணி எனர்ஜிக்காக இருக்கு, சார்ந்து வாழுதுங்கிறது தெளிவா நாம தெரிஞ்சுக்க முடியும். It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. பேசிக்கா நம்மளோட இடத்துல ரெண்டு சிஸ்டமா நம்ம எக்கோசிஸ்டமா பிரிப்போம், டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். நில சூழல் மண்டலம், நீர் சூழல் மண்டலம். இது ரெண்டுலயுமே இது மாதிரியான உணவு வலைகள் ஃபுட் வெப் இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு சூழல் மண்டலத்திலையும் என்ன மாதிரியான உணவு வலைகள் எந்தெந்த உயிரினங்கள் அதை அமைக்குதுங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த டாபிக்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் டிஃபைன் ஃபுட் செயின்ஸ், இது நமக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்கலாம். இந்த டூ டைப்ஸும் நமக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்கலாம். ஃபுட் வெப்ங்கிறது இம்பார்ட்டன்ட்டா நமக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்கலாம். சேம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப், ஆக்சுவலா அதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ 2 மார்க் 3 மார்க்ல நமக்கு கேட்கலாம். சோ அப் டு the significance of food web, this topic is over.